அயோத்தி ராமன் எனும் தனி மனிதனுடைய வரலாறு மட்டுமல்ல, அது ஒரு மனித சமூகத்தினுடைய வரலாறு. இந்திய பண்பாட்டுடைய நிலைக்களஞ்சியம். இளைஞர்களை மதித்து அங்கீகரித்து போற்றுகின்ற ராமகாவியம் பிறந்த பூமியே அயோத்தி. தசரத மகா சக்கரவர்த்தி தான் பட்டத்தில் இருக்க வேண்டும் என்று எண்ணாமல் தன்னை விட இளமையான ராமனுக்கு பட்டம் கட்ட வேண்டும் என்று விரும்பினான். அது இளமைக்கு அவர் கொடுத்த மரியாதை. ராமனோ தான் பட்டத்தில் இருக்க வேண்டும் என்று எண்ணவில்லை. தனக்கு இளைவனான பரதனே பட்டத்தில் இருக்க வேண்டும் என்று எண்ணினான். பரதனோ தான் கூட இருக்க வேண்டும் என்று எண்ணவில்லை. சத்ருகனிடம் ஆட்சியை கொடுத்துவிட்டு நெருப்பிலே விழலாமா என்று யோசித்தான். ராமன் காட்டுக்கு போகும்போது தசரதன் வயதுடைய குகன் ராமனை தலைவனாக ஏற்றுக்கொண்டான். மூத்தவனாகிய வாலியை பட்டத்திலிருந்து நீக்கி இளையவனாகிய சுக்ரீவனை பட்டம் கட்டினான் ராமன். அதேபோல் இலங்கையில் ராவணனை நீக்கி இளையவனாகிய விபீஷணனுக்கு பட்டம் கட்டினான். ஆச்சரியம் என்னவென்றால் ராமனை விட சுக்ரீவன் விபீஷணன் வயதில் பெரியவர்கள். இருப்பினும் ராமனை தலைவனாக ஏற்றுக்கொண்டனர். அரசர்கள், மனிதர்கள், விலங்குகள், உயிரினங்கள், தாவரங்கள் உட்பட எப்படி வாழ வேண்டும் என்பதை கற்றுக் கொடுக்கும் ஞானக் கடலாய் இருந்துள்ளது அயோத்தி.